ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 9 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம், கணித மஞ்சரி. ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 9 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணலாம், த வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு 3.5 பார்க்கலாம், இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ ப்ரீவியஸாக நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். For centuries, mathematicians believed that every measurable length in the universe could be represented as a ratio of two integers. However, when Baudhayana composed his Shulbasutra, a manual for constructing complex geometric fire altars, in around 800 BCE, he quickly encountered lengths that defied fractions. The ancient Greeks encountered the same crisis a few centuries later. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலாக பார்க்குறப்போ மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாருமே எதை பிலீவ் பண்ணியிருந்தாங்களாம், ஒரு மெஷரபிள் லென்த் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு சிம்பிள் ஃப்ராக்ஷனில் எழுதலாம், லைக் P/Q அப்படின்னு எழுதலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிலீவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சிம்பிள் ஃப்ராக்ஷன்னா என்னது, ரேஷியோ ஆஃப் டூ ஹோல் நம்பர்ஸ். கரெக்டாக ரெண்டு நம்பர், இப்போ A/B அப்படின்றது A/B. ஸோ ஒரு மெஷரபிள் லென்த் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலாம், டூ இன்டீஜர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, டூ இன்டீஜர்ஸோட ரேஷியோ வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிலீவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அரவுண்ட் 800 BCயில் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் பௌதயானா என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, லென்த் மெஷர்மெண்ட்ஸ், சில மெஷரபிள் லென்த் கூட நம்மளால் வந்து சிம்பிள் ஃப்ராக்ஷனில், அதாவது P/Q அந்த மாதிரி இல்லை A/B அந்த மாதிரி நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியலை அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார். ஓகேவா, அந்த மாதிரி சிம்பிள் ஃப்ராக்ஷனில் எழுத முடியலை அப்படின்றத கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ சென்ச்சுரிஸ் லேட்டர் என்ன ஆச்சுன்னா, ஏஷியன் க்ரீக் மேத்தமெட்டிஷியன்ஸும் இதே இஷ்யூவை வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. கன்சிடர் அ ஸ்கொயர் வேர் ஈச் சைடு இஸ் எக்ஸாக்ட்லி 1 யூனிட் லாங். இப்போ ஒரு ஸ்கொயர் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு சைடும் வந்து 1 யூனிட் லென்த் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, பை த பௌதயான பைத்தாகரஸ் தியரம். இந்த பைத்தாகரஸ் தியரம் லாஸ்ட் இயருக்கு படிச்சுட்டே தான் இருக்கீங்க கரெக்டாக. த லென்த் ஆஃப் த டயகனல் D is given by 1 square plus 1 square is equal to D square. So D square is equal to 2. Therefore the length of the diagonal is √2. அதாவது பைத்தாகரஸ் தியரம்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், இது வந்து பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஹைப்போட்டென்யூஸ். கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர்னு பார்க்குறப்ப இதை நம்ம ஒரு டயகனல்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைடுக்கு நம்ம 1ன்னு சொல்லியிருக்கோமா, 1 ஸ்கொயர், இதுவும் நமக்கு 1 தான், 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு D ஸ்கொயர். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ D ஸ்கொயர் அப்படின்றது என்ன ஆகும், 1 + 1 2. அப்போ D ஸ்கொயர் அப்படின்றது 2. இப்போ D வேணும் அப்படின்னா, டயகனலோட லென்த் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போகிறப்ப என்ன ஆகும், ரூட்டாக கன்வெர்ட் ஆகிடும். கரெக்டாக. அப்போ D is equal to √2. இதுதான் டயகனலோட லென்த். ஓகேவா, இப்போது இதை வந்து உங்களால் P/Q ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா, √2வை? கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால தான் இந்த √2 அப்படின்றது இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும். இப்போ நெக்ஸ்ட் கூட உங்களுக்கு திங்க் அண்ட் ரெஃப்ளெக்டில் அதுதான் கேட்டிருக்காங்க, கேன் √2 பி ரிட்டன் அஸ் அ ரேஷனல் நம்பர் P/Q ஃபார்மேட்டில் இதை எழுத முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது வந்து எழுத முடியாது. இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம நோ அப்படின்னு தான் போடணும். ஏன், ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கீழே எழுதுகிறேன். எனி ரியல் நம்பர், ஏதாவது ஒரு ரியல் நம்பர் எடுக்கிறீங்க, எனி ரியல் நம்பர் ஆன் த நம்பர் லைன் that cannot be expressed as a ratio of whole numbers P/Q
இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இஸ் கால்ட் அன் இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இர்ரேஷ்னல் நம்பர் அதாவது ஏதாவது ஒரு ரியல் நம்பரை உங்களால் p/q ஃபார்மேட்டில் ஒரு நம்பர் லைனில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை அப்படின்னா அதுதான் நம்ம இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் இந்த √2 அப்படின்றது இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம். ஏன்னா இதை வந்து p/q ஃபார்மேட்டில் நம்மளால் நம்பர் லைனில் ப்ளாட் பண்ண முடியாது. அதனால தான் இது வந்து என்னது, இர்ரேஷ்னல் நம்பர். அப்போ இதுதான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். எனி ரியல் நம்பர் ஆன் த நம்பர் லைன் தட் cannot be expressed as a ratio of whole numbers p/q is called an irrational number. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். as you learned in grade 8, grade 8லேயே நீங்கள் வந்து இந்த பித்தாகரஸ் தியரம்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? the answer is resounding no. அங்கேயும் இதே மாதிரி நோன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த √2 வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது அப்படின்னு. ஸோ we will soon again see why. ஸோ சீக்கிரமாக நம்ம இப்போயும் பார்ப்போம் எதனால் இது வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன் தட் cannot be expressed as a ratio of integers. ரேஷியோ ஆஃப் இன்டீஜர்ஸ்னால் என்னது, p/q. கரெக்டாக இந்த மாதிரி நம்பர் லைனில் உங்களால் ஒரு இதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை அப்படின்னா அதுதான் என்னது, ஆர் கால்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ இதுதான் டெஃபினிஷன். ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். இந்த ப்ரூஃப் ஆஃப் இர்ரேஷ்னாலிட்டி ஆஃப் √2 இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். எந்த மாதிரி மெத்தடில் ப்ரூவ் பண்ண போகிறோன்னா ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்னால் நமக்கு ஒரு இது தப்புன்னு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த √2 வந்து இது வந்து ரேஷ்னல் நம்பர் கிடையாதுன்னு தெரியும். ஆனால் நம்ம இதை என்ன பண்ணுவோன்னா நம்ம இதை வந்து ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருப்போம். இந்த மாதிரி தப்பாக எடுத்துட்டு இதையே வந்து தப்பாக எடுத்துட்டு ஆனால் இது வந்து தப்புன்னு அகெயின் ப்ரூவ் பண்ணுவோம். √2 இஸ் அன் ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டு அது வந்து இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுவோம். தப்பாக எடுத்துட்டு அது வந்து தப்பு தான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ பார்க்கலாம். The first proof of the irrationality of √2 is due to a mathematician named Hippasus, who was a member of Pythagorean school c. 400 BCE. To explain why √2 is irrational, he employed a brilliant technique called proof by contradiction. ஸோ அவர் தான் பண்ணார். அதாவது √2 வந்து இர்ரேஷ்னல் நம்பர் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஹிப்பாசஸ் அப்படின்றவர் வந்து பித்தாகரியன் ஸ்கூலில் இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அதில் நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுறாருன்னா, நேம்லி வி அஷ்யூம் த ஆப்போசிட் ஆஃப் வாட் வி வாண்ட் டு ப்ரூவ். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதுலேருந்து ஆப்போசிட்டை எடுத்து அதை ட்ரூன்னு வச்சுக்கிறாங்க. இப்போ √2 வந்து இர்ரேஷ்னல் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதோட ஆப்போசிட் என்னது, அது ரேஷ்னல் நம்பர். ஸோ அதை வந்து நம்ம ட்ரூன்னு வச்சுட்டு அண்ட் ஷோ தட் திஸ் அசம்ஷன், நம்ம பண்ண அசம்ஷன் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுறோம். லீட்ஸ் டு அ லாஜிக்கல் டிசாஸ்டர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வி ஷால் எக்ஸ்பிளைன் த ப்ரூஃப் இன் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம அசம்ஷன் பண்ணுறோம். என்ன அசம்ஷன் பண்ணுறோம்? √2 இஸ் அ ரேஷ்னல் நம்பர்னு அசம்ஷன் பண்ணிக்கிறோம். therefore it can be written as a fraction. ரேஷ்னல் நம்பர்னால் உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், p/q ஃபார்மெட்டில் இருக்கும், where q is not equal to 0 இருக்கும். in its simplest form. simplest formனா என்ன அர்த்தம், pயும் qவும் கோப்ரைமாக இருக்கும். கோப்ரைம்னா என்னது, அதுக்கு வந்து காமன் ஃபேக்டர்ஸ் 1 தவிர வேறு எந்த விதமான காமன் ஃபேக்டர்ஸும் இருக்காது pக்கும் qக்கும். அதுதான் ரேஷ்னல் நம்பரோட ரூல். கரெக்டாக? ஸோ திஸ் மீன்ஸ் p and q are integers that share no common factors other than 1. that is they are co-prime. இப்போ ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்டெப் 1ல் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், √2 வந்து p/qக்கு ஈக்குவல், அதாவது இது வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுறோன்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ √2வை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், √2 × √2. இந்த ரெண்டு 2க்கும் ஒரு 2 வெளியே எடுத்துருவோமா, ஸோ ரூட் ரிமூவ் ஆயிருமா. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணோன்னா p²/q². ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த q² இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ 2q² = p². ஸோ இதுதான் நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் பண்ணுறோம். ஃபோர்த் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா டிடக்ஷன் ஃபார் p. பிகாஸ் இப்போ இந்த இடத்துல p² அப்படின்றது எதுக்கு ஈக்குவல், 2q² ஈக்குவல். இப்போது ஒரு ஈவன் நம்பர்னால் அதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2n சொல்லுவோமா, 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. ஈவன் நம்பர் வந்து 2n. கரெக்டாக? எந்த ஒரு நம்பரையும் நம்ம வந்து இப்போ 2 × 3 போட்டிங்கனாலும் 6,
2 into 5 போட்டிங்கனாலும் 10. நமக்கு ஒரு ஈவன் நம்பர் தானே கிடைக்குது. ஸோ ஈவன் நம்பரோட ஜென்ரல் ஃபார்மேட் வந்து 2n. அப்போ இந்த இடத்துல பி ஸ்கொயரோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குது, எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 2q ஸ்கொயர். அப்போ கண்டிப்பாக இந்த பி ஸ்கொயர் என்ன தான் இருக்கும், ஒரு ஈவன் நம்பராக இருக்கும். உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸோ பிகாஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 times சம் இன்டீஜர். ஏதோ ஒரு இன்டீஜரோட 2 times இருக்குது. 2 times இருந்தாலே அது என்னது, ஈவன் நம்பர். அப்போ பி ஸ்கொயர் மஸ்ட் பி அன் ஈவன் நம்பர். இஃப் த ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் இஸ் ஈவன், இப்போ ஒரு நம்பரோட ஸ்கொயர் இப்போ வந்து 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2வை ஸ்கொயர் பண்ணோன்னா 4. அப்போ 4ம் ஒரு ஈவன் தானே, 2வும் ஒரு ஈவன் தான், 4ம் ஒரு ஈவன் தான். அதுதான் சொல்ல வராங்க. இஃப் த ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் இஸ் ஈவன், த நம்பர் இட் செல்ஃப் மஸ்ட் பி அன் ஈவன். அப்போது என்ன அர்த்தம், பி ஸ்கொயரும் ஈவன் தான், க்யூ ஸ்கொயர் ஈவன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வருவோம். P square must be an even number. If the square of the number is even, the number itself must be even. Therefore, P is an even integer. அப்போ P வந்து even தான். கரெக்டாக, P வந்து even தான். Let us say P is equal to 2k. இந்த இடத்துல P is equal to 2kன்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, P square is equal to 2q squareன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல Pன்றது நான் வந்து ஈவன் சொல்லிட்டேன். அப்போ ஈவன் நம்பரோட ஜென்ரல் ஃபார்மட் 2n 2k எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம். அப்போ p is equal to 2k அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. where k is an integer. இப்போ இந்த p is equal to 2k அப்படின்ற வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2q square is equal to இந்த pக்கு பதிலாக 2k போட்டிங்கன்னா உங்களுக்கு 4k ஸ்கொயர் வரும். இப்போது இங்கே வந்து 1 2 is 2 2 2s are 4. அப்போ q square is equal to 2k square இந்த மாதிரி வருது. இப்போ அகைன் நீங்கள் இதை டிடக்ஷன் பண்ணுறீங்க, க்யூவாக மாற்றுறீங்க, க்யூவாக டிடக்ஷன் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும், க்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 times சம் இன்டீஜர் கே ஸ்கொயர். திஸ் மீன்ஸ் க்யூ ஸ்கொயர் இஸ் ஈவன். க்யூ ஸ்கொயர் வந்து ஈவன். அப்போ என்ன அர்த்தம், க்யூவும் ஈவன் தானே. இப்போ 2 ஸ்கொயர் வந்து ஈவன் அப்படின்னா 2வும் ஈவன் தான். 4 ஸ்கொயர் வந்து ஈவன் அப்படின்னா 4ம் ஈவன் தான். ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். திஸ் மீன்ஸ் க்யூ ஸ்கொயர் இஸ் ஈவன் and therefore q must also be an even integer. Step 8ல வந்து ஃபைனல் கான்ட்ரடிக்ஷனுக்கு ரிசல்ட் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, we deduced that p is even. pயும் ஈவன் தான் and q is also even. ரெண்டுமே ஈவன்னா இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் என்ன இருக்கும், 2 இருக்கும். நம்ம ரேஷனல் நம்பருக்கு காமன் ஃபேக்டர் என்ன இருக்கணும்னு சொல்லியிருந்தோம், 1 தவிர எதுவுமே இருக்கக்கூடாது, கோப்ரைம் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே ரெண்டுமே 2 இருக்கிறதுனால this means they both share a common factor of 2. However, in step 1 we stated that p by q was in simplest form sharing no common factor அப்படின்ற மாதிரி தானே எடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல p by q வந்து ஒரு இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் p by q ஃபார்மெட்டில் இருக்குது. q is not equal to 0 sharing no common factors other than 1 அப்படின்ற மாதிரி எடுத்திருந்தோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு 2ன்றது ஒரு காமன் ஃபேக்டர் ஷேர் பண்ணியிருக்கு ரெண்டுமே. Because our logical steps are flawless, our initial assumption must be wrong. அப்போ நம்ம இனிஷியலாக அசம்ஷன் பண்ணது wrong. Therefore, root 2 cannot be expressed as a fraction. அப்போ அது ஃப்ராக்ஷனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை அப்படின்னா அது வந்து ஒரு irrational நம்பர். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. assume root 2 is rational. root 2 is equal to p by q நம்ம எடுத்துக்கிறோம் in lowest terms. ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுறோம். p square is equal to 2q square. கரெக்டாக ரெண்டு சைட் ஸ்கொயர் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி வந்துச்சு. p மஸ்ட் பி ஈவன். p ஈவனாக இருக்குது. அப்போ p ஈவனாக இருக்கிறப்ப q ஈவனாக தான் இருக்கும். அப்போ இது வந்து கான்ட்ரடிக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் நாட் ரேஷனல் நம்பர். அப்போ இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.